இன்னைக்கு இணையதளத்தில் மறுபடியும் ஒரு பேசு பொருள், அதாவது நாம் தமிழர் கட்சியை பற்றி இப்போ சமீபத்தில் அவங்க பொதுக்குழு நடத்துனாங்க. அந்த பொதுக்குழுவில் ஒரு பேச்சு அடிபடுது. நம்ம சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சிக்கு நிதி கொடுங்க, ஒரு 1000 பேர் 1000 ரூபா, மாதத்துக்கு 1000 ரூபா கொடுங்க, 1000 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு 8 வருஷத்துக்கு சொன்னான். ஏன்னா இந்த காசு எதுக்குன்னா, கட்சியுடைய பணிக்காகவும், கட்சியில் ஒரு எலெக்ஷன் வந்தா, இல்லை மற்ற ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் நடந்தா, இல்லை ஒரு ஒரு இறப்பு செய்தியே வந்தா அவங்களுக்கு நிதி கொடுக்கறதுக்கு இது ஒரு நிதி அப்படி சொல்லலாம். அது நிதி மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒரு 1000 பேர் மாதத்துக்கு 1000 ரூபா மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி 8 வருஷத்துக்கு சொன்னேன். அந்த 8 வருஷத்துக்கு சொல்லி இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா 200 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் 1000 பேரை சேரல. அதனால் நாம் தமிழில் எப்படி இருக்குது பாருங்கள். நான் கூட மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன், ஆனால் யாருமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி மனது வெறுத்து போய் சொன்னார். உடனே நிறைய பேர் இதை கையில் பிடிச்சிட்டாங்க. பாருங்க, இவங்க கட்சிக்குள்ள 1000 ரூபா வசூல் பண்ணுறாங்களாம். அந்த கட்சியில் 200 பேர் தான் சேர்ந்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க, புலம்புறாங்க. சீமான் பிக்சர் கதை வரையா கேட்குறாரு அப்படின்ட்டு பல வாக்கில் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டீம் எந்த டீம் ஏற்கனவே ஆபாச வீடியோ விட்டுருக்குன்னு சொன்ன டீம் மறுபடியும் கையில் எடுத்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சியில் அவங்களுடைய நிதிக்காக 1000 ரூபா வீதம் 1000 பேர்கிட்ட கேட்குறாங்க. 1000 பேர்கிட்ட கேட்டால் இவங்க மிரட்டி கேட்கல அப்படிங்கிறதான் தெரியுது இது மூலம். ஏன்னா கம்பல்சரி நீலாம் இதில் சேரு, 1000 பேர்த்தில் சேருன்னா நீ கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் விருப்பப்பட்டவங்க சேர்ந்து கொடுங்க அப்படின்றதுனால 200 பேருக்கு மேலே 200 பேர் தான் விருப்பப்பட்டிருக்காங்க, அதனால் கொடுத்துருக்காங்க. சரி, மீதி எல்லாம் விருப்பப்படலையா? தொண்டர்களாக இருக்காங்களே, ஏன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா எல்லோரும் பணக்காரனாக இருக்க முடியாது. எல்லாம் ஊழல் பண்ணி வச்சுருந்தா காசு வச்சுருக்க முடியாது. ஊழல் பண்ணி வச்சுருந்தா அந்த காசில் மாதத்துக்கு 1000 ரூபா என்ன, 10,000 ரூபா கொடுக்குறேன், லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக ஏழை எளியோர், இளைஞர்கள், அவங்க அன்றாடங்காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்க கட்சின்னு சொல்லி பணியை தான் ஆற்ற முடியும். அவங்க 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு வறுமையில் இருப்பாங்க. அதனால கொடுக்க முடியல. அது கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க பல பேர் சோசியல் மீடியாவில். இதே சில பெரிய கட்சிகளாக இருக்குது. நிறைய பெரிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் குறிப்பிட்டு இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, பெரிய கட்சிகள் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதிலே நம்ம கிராமத்திலே பார்ப்போம். கிராமத்தில் ஒரு ஊரில் திருவிழா நடக்குது. திருவிழா நடந்தால் என்ன கேட்பாங்கன்னாங்க, அங்கே இருக்கிற கடையெல்லாம் போய் நாங்கள் திருவிழா ஊரில் வச்சுருக்கோம், நீங்கள் நன்கொடை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நன்கொடை அப்படின்னா நன்கொடையெல்லாம் ஐயோன்னு அவங்களால முடிஞ்சாலும் எழுதுவாங்க. அதை வச்சு அவங்க திருவிழா நடத்துவாங்க. சில பேர் ஊர் காசை போட்டு, பொதுவான காசை போட்டு பண்ணிடுவாங்க. சில பேர் வசூல் போட்டு பண்ணுவாங்க. சில பேர் கட்சிக்காரங்க இருக்காங்க, மாநாடு நடத்துவாங்க. மாநாடு நடத்துகிற அந்த கட்சிக்காரங்க தன் கட்சியில் இருக்கிற காசை செலவழிக்காம தன்னுடைய படை வீரர்களை வச்சு ஒரு கடையாக முக்கியமான விஐபி கிட்டலாம் போய் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், நீங்கள் அன்பளிப்பு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி நடத்துவாங்க. இதில் பெரிய கட்சி இருக்குங்க தமிழகத்தில். பெரிய கட்சிகள் பல ஆண்டுகளாக, ஒரு 50 ஆண்டுகளாக, ஒரு 30 ஆண்டுகளாக நம்ம தமிழகத்தில் பல கட்சிகள் இருக்குது. பெரிய பெரிய கட்சிகள், பெரிய கட்சிகளும் சரி, சின்ன கட்சிகளும் சரி. இந்த கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னெடுக்கிறாங்க பண வசூலுக்கு. கட்சி நிதி சரி, கட்சி நிதி அப்படின்னா இப்படி தொண்டர்கள்ட்ட வசூல் பண்ணாங்களா? தொண்டர்கள்லாம் போய் நான் 500 1000த்துக்குலாம் போய் நிற்க முடியாது. நம்ம கோடி தான் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், மினிஸ்டரா பதவியில் இருந்தால் மினிஸ்டர், பதவியில் இல்லாட்டி மாவட்ட செயலாளர், இல்லாட்டி முன்னாள் எம்எல்ஏ அப்படின்ட்டு, எம்எல்ஏவா இல்லை முன்னாள் எம்எல்ஏவா, நீங்கள் ஒரு ரூபா வசூல் பண்ணி கொடுங்க, எப்படியாச்சும் எனக்கு 1 ரூபா கட்சி நிதி கொடுத்துருங்க. பொதுவாக 1 கோடின்னே, 1 கோடி 50 லட்சமாக இருக்கலாம், இல்லை 2 கோடியாக இருக்கலாம், 3 கோடியாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டு பேசுகிறாங்க, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருணும் அப்படின்ட்டு. சரி, மினிஸ்டருக்கு இவ்வளோன்னா அடுத்து எம்எல்ஏ இல்லாட்டி முன்னாள் எம்எல்ஏ, இவங்களுக்கு நீங்கள் அவங்க மினிஸ்டர் இவ்வளோ கொடுக்க போகிறாங்க, நீங்கள் அவங்க 1 கோடி ரூபாவா, நீங்கள் 50 லட்ச ரூபா கொடுங்க, இப்படியே 50 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் இன்றைக்கி நிறையா இருக்காங்க, எம்எல்ஏ கொடுங்க அப்படின்றது. அதுக்கடுத்து யார் வராங்கன்னா மாவட்ட செயலாளர். எனக்கு தெரியாது,
இந்தந்த மாவட்டத்திலேருந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும், நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்ய தெரியாது, கட்சி நிதியாக வரணும் அப்படின்றாங்க. சரி, அடுத்து யாருன்னா ஒன்றிய செயலாளர். ஒன்றிய செயலர் வந்து நீங்கள் ஒன்றியத்துலேருந்து இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லி பல கட்சிகள் வந்து இவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணி ஒரு பலுக்கான அமௌண்ட்டை கட்சி நிதியாக வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு நாம் தமிழரை கேலி கிண்டல் பேசுகிறாங்க. ஏன் இவங்களுடைய வண்டவாளம் தெரியாதா? நாம் தமிழர் கட்சி யாரையும் மிரட்டல. 1000 பேர் 1000 ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க 8 வருஷத்துக்கு அதே அவங்க மிரட்டி கேட்டிருந்தா என்ன ஆகும்? நீ மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், கிளை செயலர் எல்லாம் வந்து நாம் தமிழர் இருக்கிற போஸ்டிங்கில் இருக்கிற எல்லாரும் வந்து சேருங்க, அந்த 1000 பேர்த்தில் சேருங்க, 1000 ரூபா கொடுக்கணும்னா சேர போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. ஆனால் நாம் தமிழில் அப்படி சொல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்து எங்களை கொடுங்கன்றதுனால அந்த கொஞ்சம் வசதியானவங்க பணம் கொடுக்க முடிஞ்சவங்க கொடுக்குறாங்க. மற்றவங்க ஏழைகள் நிறையா பேர் இருப்பாங்க, அன்றாட வேலைகள் போகிற ஆள் இருக்கும். அவங்க வந்து ஐயோ என்னால் 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, ஆனால் வந்து பணியாற்றுவேன், கட்சிக்காக பணியாற்றுவேன், இல்லாட்டி மக்களுக்கு சேவைக்காக பணியாற்றணும் அப்படின்ற ஆள்லாம் நிறையா இருக்காங்க. அதை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறவங்க மற்ற கட்சிக்காரங்க பெரும்பாலான கட்சிக்காரங்க வந்து பழுக்க அமௌண்ட் வாங்குறத வந்து பேசுறது இல்லை. இன்னைக்கு கேலி கிண்டல் தான் பண்ணிக்கிருக்காங்க. நாம் தமிழரை இன்னைக்கு டார்கெட் பண்ணி சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எலெக்ஷன் வந்து இன்னும் 4 மாதம் தான் இருக்குது எலெக்ஷன் வர்றதுக்கு. அதுக்கெலாம் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய 3வது கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி எங்கிட்ட 2வது கட்சியாக வந்துடுமோ, இல்லை அவங்க வந்து கணிசமான வாக்குகளை வாங்கி ஒரு எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிருவாங்களோன்ற பயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க மேலே வந்து காழ்ப்புணர்ச்சியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து சீமான் வந்து அவதூறா பேசினாரு, கலைஞர் வந்து அவதூறா பேசினாரு அப்படின்னா கலைஞர் மீது அவதூறா பேசினா கேஸ் போடுங்க, எம்ஜிஆர் மீது அவதூறா பேசினா கேஸ் போடுங்க, அண்ணா மீது தவறாக பேசினா கேஸ் போடுங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவிலே வந்து ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ வந்து ஒரு கட்சி தலைவரையோ இல்லை ஒரு முதல்வரையோ இல்லை ஒரு எம்எல்ஏ எம்பிகளையோ தவறுதலாக சித்தரித்து ஒரு ட்வீட்டு போட்டால் உடனே அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. ஆனால் சீமான் வந்து ஆபாசமாக பேசியிருக்காரு, அவதூறாக பேசியிருக்காரு. அவரை தூக்கி கேஸ் போட்டு உள்ளே வைக்கலாம்ல, ஏன் உள்ளே வைக்க மாட்டுறாங்க? ஏன் ஏடிஎம்கெலாம் வந்து அன்னைக்கு அண்ணாவை வந்து பிஜேபி தவறாக பேசுறதுன்னு சொல்லி எனக்கு கூட்டணியே வேணாம்னு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க விஷயமான மேலே கேஸ் போடலாம்ல, கேஸ் போட்டு அவர் தூக்கி உள்ளே வைக்கலாம்ல. அவதூறாக பேசிட்டாரு, முக்கியமான தலைவர் அவதூறாக பேசிட்டாருன்னு சொல்லி உள்ளே வைக்கலாம். உள்ளே வச்சா என்ன, அந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சோதனை பண்ணால் உண்மை தெரிஞ்சு போனால் சாயை வெளுத்து போகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியே பேசிக்கிட்டே இருப்போம், அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்போம், இவர் வந்து ஆபாசமாக பேசுவார், இவர் தண்ணியை போட்டு பேசுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தால் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கிறான். கேஸ் போட்டால் உண்மை கருதிச்சு போகும், கேஸ் கொடுக்காம அவதூறு பரப்பிக்கிட்டே தூக்கிக்கிட்டே இருந்தால் அந்த அவதூறு 10 பேர்த்திட்டாச்சும் போய் சேராதா அப்படிங்கிற கணக்கில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சாட்டை துறைமுருகன் மேலே அடுத்து ஒரு ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த பெண் யாருன்னா ஈழத்தமிழ பெண் வந்து சாட்டை முருகனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புகார் கொடுக்கணும். இப்போ விஜயலட்சுமி இருந்தாங்க, விஜயலட்சுமி வந்தாச்சும் ஒரு போலீஸில் வந்து ஸ்டேஷனில் வந்து வழக்கு போயிருந்தாங்க, இப்படி என்னை ஏமாத்திட்டான்னு சொன்னாங்க, அதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வருது, ஒரு ஈழ தமிழச்சி வந்து பேசுகிறாங்களாம், இனி வந்து சாட்டை துறைமுருகன் ஒரு இதில் வந்து பழகினே அவர் என்னை வந்து ஏமாற்றி நான் ஒரு தொழில் தொடங்குறேன், தொழில் தேவைப்படுதுன்னு சொல்லி பணமாக வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரெக்கார்டிங் வந்து வருது. ரெக்கார்டிங்காக வருது, வீடியோ வந்தால் பரவாயில்ல, இல்லை ஒரு வழக்கு போடுங்க அவங்க மேலே. வழக்கு போட்டால் தானே தெரியும் அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு. சீமானோ இல்லை சாட்டை துறைமுருகனோ தப்பு பண்ணாங்கன்னா வழக்க போடுங்க, வழக்க போட்டால் தான் அவங்க வந்து உண்மையாக என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு சும்மா ஆடியோ ரிலீஸ் பண்ணால் அந்த ஆடியோ வச்சுட்டு உண்மைத்தன்மை எப்படின்னு யாருக்கு தெரியும்? சும்மா எல்லோரும் இப்படி பேசிட்டாரு, சீமான ஆபாசமாக பேசிட்டாரு, இன்னைக்கு இது பேசிட்டாரு, இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் வீடியோக்கள் நிறையா இருக்குது. அதை வந்து நாங்கள் ஒன்றா ரிலீஸ் பண்ணுவோம். இது என்ன சித்தர்களுடைய ஏட்டுச்சுவடி, அந்த காலத்து ஏட்டுச்சுவடி நாங்கள் பத்திரமா பாதுகாத்தோம், இப்போ வந்து தேவைப்படும் போது வெளியேற்றுறோம்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கே வெளியேற்றிக்கலாம்ல. ஏன் அப்பப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து பேசி வெளியிடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்குது. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரெண்டாக பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து நாம் தமிழர் இது ஒரு தவறான முன்னுதாரணம். முதல் அதை சொல்லிடணும், இன்னைக்கு தவறான முன்னுதாரணத்தை எடுத்து செல்றாங்க. இதோடைய முடிவு எப்படி இருக்கும்னா விபரீதமா இருக்கும்.
இன்னைக்கு நாம் தமிழருடைய சீமானையும் சாட்டை துருவமனையும் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் தவறாக பேசியிருக்காங்க, ஆபாசமாக பேசியிருக்காங்க, இப்படிலாம் பல குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், அவங்க குரலில் செய்யலாம். இந்த குரல் நம்மளுக்கே திரும்பும், அது வந்து யோசிக்கணும். இன்னைக்கு சீமானை சொன்னது நாளைக்கு ஸ்டாலினை சொல்லலாம், ஏற்கனவே வீடியோ போட்டான், ஸ்டாலினை சொல்லலாம், உதயநிதியை சொல்லலாம், எடப்பாடியே வந்து அவர் வாய்ஸில் வந்து தவறுதலாம், ரொம்ப கேவலமாக அது எப்படி கொச்சோட பண்ணலாம். அதே மாதிரி மோடியை பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற பிரபலமான ஒரு சமூக சேவர்கள் அரசியலுக்குள்ளே வரமாட்டாங்க, அரசியலே வேணாம்னு சொல்ல சமூக சேவையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களையும் ஒரு தனிப்பட்ட விரோதத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி ஒரு முன் உதாரணமாக போயிடும். ஆனால் அது தெரியாமல் இவங்க இப்போதைக்கு தேவைப்படுற அரசியலுக்காக பண்ணுறாங்க. இந்த அரசியலுக்காக பண்ணுறது நீங்கள் உண்மையிலே இவங்க யார் ஒரு சீமானோ சாட்டை துருவமோ பண்ணியிருந்தா வழக்கு போடுங்க, வழக்கு பார்க்கட்டும், வழக்கிலே வந்துடும், எல்லா மக்களுக்கு வந்துடும். இவங்க மேலே அவதூறாக பேசியிருக்காரு, அசிங்கமாக பேசியிருக்காரு அப்படின்னா இவங்க மேலே வழக்கு பதிஞ்சிருக்கு அப்படின்னா அதுவே மக்கள்கிட்ட ரீச் ஆயிரும். ஓ, இவர் தப்பாக பேசுனதுனால இப்போ எல்லா இடத்துலையும் போய் கோர்ட் வரையும் போகிறாருன்னு தெரிஞ்சிடும். இப்படி சும்மா யூடியூப்பில் போட்டு அவரை போட்டு நார் அடிக்கிறதுக்கு நீங்கள் வழக்கு தொடர்ந்தா சிறப்பாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இப்படி பேசியே வந்து அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறது நாளைக்கு முன்னுதாரணமாக போய் இன்னும் பல பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.